Now let us learn about angiosperms. Angiosperms are flowering plants. Now angiosperms are, it is also called as flowering plants. இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் வந்து ஃப்ளார். அண்ட் அந்த ஃப்ளாரில் வந்து it will have pollen grains as well as ovule. Both pollen grains and ovules are produced in a specialized structure called as flower. And we know very well flower is nothing but it is a modified shoot. During the time of flowering, shoot apical meristem will be converted to a flower. And ovary இருக்குல்ல, அப்போது seeds are enclosed in a fruit. Regarding its habitat, இவங்க வந்து வேர்ல்டு wide range of habitats இவங்களை நம்ம பார்க்கலாம். Now coming to the size, like உல்ஃபியான்றது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆஞ்சியோஸ்போம். இப்போது ஆல்கேயில் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே லைக் குளோரோலா, கிளமடோமோனாஸ் பார்த்தோம்ல. ஆஞ்சியோஸ்போமில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஆஞ்சியோஸ்போம் எதுன்னு கேட்டாங்கன்னா உல்ஃபியா. இவங்க வந்து தோ தே ஆர் ஸ்மால், அவங்க ஆஞ்சியோஸ்போம் அப்படின்றதுனால தே வில் டெஃபினெட்லி ஃப்ளார். அதே மாதிரி சிக்கோயா ரெட்வுட் பிளான்ட் வந்து டால் ட்ரீ இன் ஜிம்னோஸ்போம். இன் கேஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் யூக்கலிப்டஸ் தான் வந்து ரொம்ப டால், ஓவர் 100 meters வரைக்கும் வளருவாங்க. ஓகேவா? இவங்களோட யூசஸ் வந்து நிறைய இருக்குது, ரொம்ப ப்ரீஃபாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தே ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட், ஃபாடர், ஃபியூவல், கோல் இதுலேருந்து தான் நம்ம எடுப்போம், லைக் மெடிசன்ஸ். அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அதர் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஆல்சோ. நவ் கம்மிங் டு த கிளாஸஸ், this you know very well. Angiosperms are broadly classified into two types. ஒன்று வந்து டைகாட், another one is monocot. இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸோ நீங்களே இப்போ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். how dicot is differentiated from the monocot. இப்போது டைகாட்டோட ஒரு ஃப்ளாரல் வேர்ல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். we know very well flower has 4 whorls, namely calyx, corolla, ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். இப்போ அது ஒரு டைகாட் அப்படின்னா அவங்களோட வேர்ல் வந்து எய்தர் இட் வில் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆர் இட் வில் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டல் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1, 5, 10, 15 அந்த மாதிரி போகும். இல்லை அப்படின்னா மஸ்டர்டில் வந்து அவங்க வந்து டெட்ரடில் இருப்பாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் இருப்பாங்க, 4, 8 அந்த மாதிரி. அது அப்படி அந்த மாதிரி பெட்டல்ஸ் வச்சு கூட சொல்லலாம். காட்டிலேடன்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்டல்ஸ் வச்சு கூட, ஃப்ளோரல் ஹோல்ஸை வச்சு கூட நம்மளால் சொல்ல முடியும் அது வந்து டைகாட்டா மோனோகாட்டா. அப்போது இது ஒரு மோனோகாட் அப்படின்னா இட் வில் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. கேலிக்ஸ் வந்து உங்களுக்கு 3, 6 அந்த மாதிரி இட் வில் கீப் ஆன். கொரோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்கும். ஆண்ட்ரிஷியம் லைக் ஸ்டேமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்கும். கார்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்கும். எவ்ரி திங் வில் பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதனால் அவங்க வந்து மோனோகாட். ஈஸி தான், மோஸ்ட்லி தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். மேல் செக்ஸ் ஆர்கன், ஓகே, இங்கே வந்து ஆண்ட்ரிஷியம். ஓகேவா? ஆண்ட்ரிஷியம்ன்றது ஒரு வேர்ல், ஒரு யூனிட், அதில் ஒரு யூனிட் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேமன். ஆண்ட்ரிஷியமோட சிங்கிள் யூனிட் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேமன். இந்த ஸ்டேமனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆந்தர், இது வந்து ஃபிலமெண்ட். Each stamen consists of slender filament with the anther at the tip. Within the anther, pollen mother cell divide by meiosis to produce microspore which mature into the pollen grain. Easy தான். இதுதான் வந்து ஆந்தர், இது வந்து ஃபிலமெண்ட்டா. ஸோ இந்த ஆந்தரை வந்து செக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுமா? இதுதான் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம். இது வந்து லோப்ஸ், லோப் 1, லோப் 2, இது வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம். நம்ம வந்து ரொம்ப ப்ரீஃபாக தான் பார்ப்போம், பிகாஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் இது தான் எலாபரேட்டாக படிக்கிறதுனால ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் அலோன் ஐ வில் கிவ் யூ, தோ யூ நோ இட், பட் ஒரு வாட்டி நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ யூ ஹேவ் two lobes. Inside you will have 4 microsporangium. We will call them as pollen sac. அதுதான் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் will have what? It will have microspore mother cell that will undergo reduction division. It will undergo reduction division and it will form microspores. Those microspores are nothing but the pollen grains. Pollen grains பார்க்க இப்படி தானே இருப்பாங்க. I hope this point is clear. Coming to the female sex organ, pistil is also called as carpel.
இப்போது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்ன ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது கைனீஷியம், அதோட ஒரே ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் தான் வந்து உங்களுக்கு கார்பல் ஆர் த பிஸ்டில். ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்கும், 3 பார்ட்ஸ் இருக்கும், ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸோ ஓவரி வந்து ஸ்வோலனாக இருக்கும். இன்சைட் த ஓவரி உங்களுக்கு ஓவியூல் இருக்கும். ஓகே, now what will happen here, we know very well that ovules are the megasporangium. Any one cell will act like megaspore mother cell. It will undergo meiosis and it will produce 4 haploid megaspores. சேம் ஸ்டோரி தான், ஜிம்னோஸ்பர்மில் படித்த அதே கதை தான். 4 megaspores. Out of the 4 megaspore, 3 is going to degenerate and only 1 will be functional. And அந்த functional megaspore தான் வந்து என்னென்னா embryo sac. இப்போது 3 வந்து டீஜெனரேட் ஆகிடுச்சா, இது வந்து ஓவியூல், அதுக்கு வந்து ஒரு இன்டெக்மெண்ட் இருக்குது, உள்ளே இருக்கிறது எல்லாமே நியூசெல்லஸ். அதில் ஏதோ ஒரு செல் மட்டும் மெகாஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் பண்ணிவிட்டு அவங்க மியோசிஸ்க்கு அப்புறமா 4 மெகாஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் 3 வந்து டீஜெனரேட் ஆகி ஒன்று தான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. அந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரை தான் நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ரியோ சாக். நவ் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃபீமேல் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் த ஃபீமேல் கெமெட்டோஃபைட். ஓகேவா, ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வில் அண்டர்கோ மைட்டோசிஸ் அண்ட் இட் வில் ஃபார்ம் அ ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இட் வில் ஹேவ் லைக் திஸ். சரியா, இது புரியுதில்ல? அதான் இதை வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து எம்ப்ரியோ சேக்காக மாறிடுச்சுல, மாறினதுக்கப்புறமா இட் வில் ஹேவ் 3 celled egg apparatus. அதான் இந்த போர்ஷன் வந்து எக் அப்பேரட்டஸ். இது வந்து எக் அப்பேரட்டஸ். இது எக் அப்பேரட்டஸாக இதில் மொத்தம் வந்து 3 செல் இருக்குது. 2 சினர்ஜிட் அப்புறம் ஒரு எக் இருக்கிறதுனால அவங்க வந்து அது வந்து கேமிட்டில் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னா என்ன, இட் வில் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமெட். ஸோ அதனால் இந்த எம்ப்ரியோ சாக்கை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்ட்ரல் செல்லில் வந்து 2 செல் இருக்கும், அதை வந்து நம்ம போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். மேலே வந்து we have 3 ஆன்டிபோடல்ஸ். ஒரு எம்ப்ரியோ சாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3, 6, 7, 8. ஸோ அதுதான் இட் இஸ் 7 celled. அதாவது ஒரு 1, 2, 3 + 3 6. இந்த ஒரு பெரிய லார்ஜ் செல், இது வந்து 7 செல். பட் நியூக்ளியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும். அதான் சிம்பிள் மைட்டோட்டிக் டிவிஷன் தான். 2⁻³ 8 நியூக்ளியஸ். அதாவது ஒரே ஒரு மெகாஸ்போர் will undergo 3 mitosis and it will form 8 nucleus. இப்போ இந்த எம்ப்ரியோ சாக்கில் சென்டரில் இருந்த இந்த 2 போலார் நியூக்ளியஸ், எம்ப்ரியோ சாக் வந்து ஹாப்ளாய்ட். இந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கிற இந்த 2 போலார் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் வந்து ஹாப்ளாய்டு தான். They will fuse and they will form something called as secondary nucleus. 2 polar nucleus eventually fuse to form a diploid secondary nucleus. ஏன்னா 2 haploids சேர்ந்து அவங்க வந்து diploid. இப்போ பாலினேஷனில் என்ன நடக்கும், pollen grain after dispersal from the antherலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா either they are carried by the wind or they are carried by other biotic agencies like honeybees and they will land onto the stigma and pollen grain will germinate on the stigma and the resulting pollen tube. They germinate on the stigma and the resulting pollen tubes grow through the tissues of stigma and style and they will reach the ovule. ஏன்னா ஓவியூலில் தான் உங்களுக்கு எக் இருக்காங்க. So the pollen tube enters into the embryo sac where 2 male gametes are discharged.
diagram பார்த்தா புரியும். One of the male gamete will fuse with the egg, another one will fuse with the zygote. ஓகே, இதுலேருந்து எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாம். நம்ம என்ன பண்ணலாம், பிக்சர் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். See, look into the life cycle of angiosperms. இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃப்ளார் இருக்குது. ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியராக இருக்கும். ஃபைன். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இந்த போலன் கிரெயின் வந்து இங்கே லேண்ட் ஆகுறாங்க. நவ் போலன் கிரெயின் இஸ் த மேல் கேமெட்டோஃபைட்டா. ஸோ இந்த மேல் கேமெட்டோஃபைட்டில் இட் வில் ஹாவ் 2 மேல் கேமெட்ஸ் அண்ட் 1 டியூப் நியூக்ளியஸ். ஓகே ஓகே சாரி, இங்கே இருக்குது. ஸோ த மேல் கேமெட்டோஃபைட்டில் உங்களுக்கு 2 மேல் கேமெட் இருக்கும், ஒரு டியூப் நியூக்ளியஸும் இருக்கும். அது வந்து இட் ஹஸ் பீன் டீஜெனரேட்டட், அதனால் அவங்க இங்கே கொடுக்கல. ஸோ இந்த திஸ் ஒன் இஸ் த எம்ப்ரியோ சாக். This is the embryo sac which is haploid in nature. நான் சொன்னேன்ல இவங்க தான் வந்து என்ன ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஓகேவா? 3 ஆன்டிபோடல். இந்த ஒரு செல் இருக்குல்ல, சென்டர் செல், இதுதான் வந்து எக் செல். இந்த 2 லேட்ரல் சைட்ஸில் இருக்கிறது சினர்ஜிட்ஸ். நவ் போலன் கிரெயின் இங்கே லேண்ட் ஆகி ஓவியூல்ஸ் கிட்ட ரீச் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாக்ட்லி எங்கன்னா எம்ப்ரியோ சாக்கில் ரீச் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் ஓவியூல் ஆர் megasporangium. Now inside the ovule you will have nucellus cell. Any one will act like megaspore mother cell. It will produce 4 megaspore, 3 will degenerate and only one will form a functional only one will be functional, and that functional megaspore will undergo mitosis and it will produce something called as embryo sac. So inside the ovule you will have embryo sac. So இங்கே வந்து உங்களுக்கு egg இருக்கும். This is the egg. So இந்த pore வந்து opening வந்து micropyle. So அதுதான் pollen grain வந்து it will enter into the embryo sac. ஓகேவா? It will enter into the embryo sac and pollen grainல 2 மேல் கேமெட் இருக்குல்ல, ஒரு மேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது மேல் கேமெட் வந்து போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுறாங்க. ஓகே, ஹியர் the point here is one male gamete plus egg. இது ஒரு ஃபர்டிலைசேஷன். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சின்கேமி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, they will give us zygote. இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து என்ன ஆகும்னா, இந்த ரெண்டாவது மேல் கேமெட் இந்த செகண்டரி நியூக்ளியஸ் இருக்காங்கள்ல, இந்த போலார் நியூக்ளியஸ், இவங்களோட ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் செல் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் எண்டோஸ்பெர்ம். So there are 2 times fertilization is happening. One is syngamy, another one is triple fusion. Okay, இது வந்து we'll call it as triple fusion. Why? Because இங்கே 3 times வந்து ஃபியூஸ் ஆக போகுது. அதாவது n + n + n 2 போலார் நியூக்ளியஸ் சேர்ந்து செகண்டரி நியூக்ளியஸாக மாறினதுக்கப்புறமா இந்த மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகிறாங்களா. ஸோ 3 ஃபியூஷன், ட்ரிபிள் ஃபியூஷன். அப்போது let us make it very simple. ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸுக்குன்னு ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. அதாவது அது ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்டையுமே கிடையாது. அது என்னன்னா டபுள் ஃபர்டிலைசேஷன், which includes syngamy. அவங்க என்ன கொடுப்பாங்க, ஜைகோட் கொடுப்பாங்க. இந்த ஜைகோட் என்னவா மாறும், எம்ப்ரியோவாக மாறும். ஸோ அதுதான், இட் வில் கிவ் அஸ் ஜைகோட், இட் வில் ஃபார்ம் எம்ப்ரியோ, எம்ப்ரியோ வில் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்த
அடுத்த ஃபர்டிலைசேஷன் வந்து என்னென்னா ட்ரிபிள் ஃபியூஷன். இங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n plus n plus n which is equivalent to 3n that will form endosperm. அப்போது எண்டோஸ்பெர்மோட ப்ளாய்டு என்ன ஃபார் ஏஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா இட் இஸ் ட்ரிப்ளாய்டு. ஏன்னா இன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இட் இஸ் ஹாப்ளாய்ட் ஃபார்ம்டு பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். In angiosperm, endosperm is triploid formed after fertilization. அப்போது இதுதான் வந்து எம்ப்ரியோ சாக்கு. இங்கே உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எண்டோஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். சரியா? அப்போது ஜைகோட் வந்து இட் வில் அண்டர்கோ டிவிஷன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் செல்ஸை வச்சு the zygote will try to reach the endosperm, thereby deriving the nutrient, and it will convert itself to embryo and it will form a flowering plant. One of the male gamete fuse with the egg cell, அதுதான் நம்ம syngamy அப்படின்னு சொல்கிறோம். that will lead to the formation of zygote. Another male gamete will fuse with the diploid secondary nucleus to produce triploid primary endosperm. ஓகே, எடுத்தோடனே எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா PEN பென் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். இந்த ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் தான் வந்து லேட்டர் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு எண்டோஸ்பெர்ம். அப்போ இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் which includes syngamy and the triple fusion. Now zygote is converted into embryo. Now that embryo might have one cotyledon or it might have two cotyledons, and the primary endosperm nucleus will be converted to endosperm. It will provide nutrition to the developing embryo. What is going to happen to the synergid? What is going to happen to the synergid and the antipodals? They will degenerate after fertilization. Ovule, other than the megasporangium, it will be converted to seed, and the ovary will be converted to fruit. That's all with the life cycle of angiosperms. Angiosperms most of the time or always they will ask a question about double fertilization. Be very clear with the concept of double fertilization. What is going to be the fate of male gamete discharged in the synergid? Come to the fourth point. One, we know one will fuse with the egg, another one will fuse with the central nuclei, or it is also called as secondary nucleus. So this is the right answer. Now which is wrong? Brown algae have chlorophyll A, C and fucoxanthin. Correct la? A வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்புறமா B, C, D. Green algae, brown algae, red algae. So இது correct. Archegonia are found in bryophytes, pteridophytes, gymnosperms. Okay, correct. Mucor has biflagellated zoospores. No, this is wrong. வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அப்புறமா haploid endosperm is the typical feature of the gymnosperm. Correct. Now mucor பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து fungi. They are also called as bread mouths. அதான் black கலரில் ஸ்போர்ஸ் இருக்கும்ல, அவங்க தான். இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா biflagellated zoospores கொடுத்துருக்காங்கல்ல. They will not produce biflagellated zoospore. Instead இவங்க எல்லாருமே வந்து aplanospores தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம்ல, யூ ஹாவ் சம்திங் கால்ட் as sporangiophore which is the stalk. You also have sporangia. Inside the sporangia அது வந்து flagellated spores ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து zoospore. சரியா? சம்டைம்ஸ் sporangia வந்து நான் flagellated spores ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. That is called as aplanospores. And mucor பொறுத்த வரைக்கும் aplanospores. ஸோ ராங் அப்படின்றதுனால திஸ் இஸ் த ராங் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் பார்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இதில் வந்து என்னென்னா தியரிட்டிக்கலாக நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது தான். எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். There are 3 types of life cycle, namely haplontic life cycle,
that we will learn now. Now haplontic life cycle மெயினாக என்ன பார்க்கணுன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்கணும். அப்போ வந்து haplontic life cycleன்னும் போது ரிமெம்பர் ஆல்கே, அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ஆல்கே வந்து மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் ஆல்கே வந்து அது ஒரு கேமிட்டோஃபைட் தான். சரியா? இது ஒரு கிளமெடோமோனஸ் இருக்குது, இதுதான் வந்து கேமிட்டோஃபைட். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனில் தான் இருக்குது. வெரி ஃபியூ தான் வந்து உங்களுக்கு ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனில் இருக்காங்களா. ஸோ கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் ஹேஸ் டு கன்வெர்ட்ஸ் இட் செல்ஃப் டு அ ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். அதாவது ஹேப்ளாய்டு வந்து டிப்ளாய்டாக மாறணும் அப்படின்னா அங்கே யூ நீட் சம்திங்கில். ஸோ அதுதான் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனில் it will produce by the process of mitosis. Gametogenesis is nothing but formation of gamete. Gametophyte, by the process of mitosis, it will produce two gametes, male gametes and a female gamete. Both of them will fuse. That process is called as syngamy and we have a zygote which is diploid in nature. அப்போ algae வந்து sporophytic generation is initiated or it is represented by the one cell zygote and there are no free living sporophyte. இப்போ angiospermல ஒரு ட்ரீ இருக்குது, அதுதான் sporophyte free living. பட் algae வந்து அப்படி கிடையாது. sporophyte is represented by only one cell தான், அதுவும் வந்து அந்த zygote தான் and it is short lived also. ஓகேவா? இப்போது இந்த டிப்ளாய்ட் ஜைகோட் ஹேப்ளாய்டாக மாறணும். எப்படி மாறும்? சிம்பிள். டிப்ளாய்ட் ஜைகோட் வில் அண்டர்கோ மியோசிஸ். ஸோ மியோசிஸில் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2. ஃபைனல் end product of meiosis is 4 haploid spores. So these spores will so zygote will undergo meiosis and it will produce 4 haploid spores that will form a new algae or a gametophyte. ஸோ இங்கே என்ன அப்படின்னா zygote is undergoing meiosis. அப்போ we will call this as zygotic meiosis that will lead in the production of haploid spores. இப்போ gametophyte யார்? The haploid spores இதுதான். In the haploid spores, this divide mitotically to form a gametophyte. ஸோ இங்கே ஒரு ஸ்போர் இருக்குது, அது வந்து haploid. It is undergoing mitosis and it is forming a gametophyte. Now this is dominant as well as photosynthetic phase. It is free living. இந்த மாதிரியான ஒரு லைஃப் சைக்கிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா haplontic life cycle, where zygote is represented by where the sporophyte is represented by only one cell zygote. Commonly seen in algae, ஆனால் எல்லா algaeவும் கிடையாது. We will see that in the upcoming slides. It is mainly seen in the Volvox, Spirogyra and some species of Chlamydomonas. Because algae வந்து have the ability to show 3 types of life cycle: haplontic life cycle, diplontic life cycle, haplodiplontic life cycle. அப்போது haplontic life cycleக்கு நீங்கள் Volvox, Spirogyra and some species of Chlamydomonas ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ ரிமெம்பர் ஃபங்கையுமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் haplontic life cycle தான். எக்ஸாம்பிள் கேட்டால் எழுதுங்க. Now let us learn about the diplontic life cycle. Very easy. Examples பார்த்தா புரிஞ்சிடும். diplontic life cycleல algae called as fucus நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அவங்க வந்து brown algae and all, in the word important, all seed bearing plants like gymnosperms and angiospermsல உங்களுக்கு diplontic life cycle தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். diplontic life cycleல வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் தான் வந்து டாமினண்ட் டிப்ளாய்டில். ஸோ இவங்க தான் வந்து டாமினண்ட். கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து ரிசெசிவ். ஓகே, the dominant diploid sporophyte is dominant. It is photosynthetic. நம்ம ஒரு மரம் பார்க்குறோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அது வந்து டாமினண்ட் அண்ட் இட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்சோ இல்லை, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட். ஆனால் கேமிட்டோஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை சிங்கிள் டு ஃபியூ செல்ட் ஹாப்ளாய்ட் கேமிட்டோஃபைட்ஸ். நம்ம பார்த்தோம்ல, லைக் ஜிம்னோஸ்பர்மில் வந்து மேல் கேமிட்டோஃபைட் வந்து போலன் கிரெயின், ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து எண்டோஸ்பர்ம். angiospermsல சேம், மேல் கேமிட்டோஃபைட் வந்து போலன் கிரெயின், ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து எம்ப்ரியோ சாக். பிகாஸ் இட் வில் ஹேவ் எக்கில்
இப்போ வந்து இவங்க வந்து இது எல்லாமே வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ். இட் இஸ் ரிசெசிவ் டிபெண்டிங் ஆன் த ஸ்போரோஃபைட். ஓகே, நவ் sporophyte has to be converted to gametophyte. Appo what it will undergo? It will undergo meiosis. So sporophyte will undergo meiosis for the production of gametes. Appo you have four gametes, the male and the female gamete both will fuse and they will form the zygote, and அந்த zygote லந்து உங்களுக்கு new plant வந்து form ஆகும். Okay, examples are very important for your exam. Remember this one. Lastly, we have haplodiplontic life cycle. Okay, the name is suggesting appo ரெண்டு ஜெனரேஷன் வில் ஆல்டர்னேட். இதில் பார்த்தாலே தெரியும் ரெண்டு ஜெனரேஷன் வந்து ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும், ஹாப்ளான்டிக் as well as டிப்ளான்டிக். Okay, it is seen in bryophytes. Pteridophyte, it is an intermediate condition. Both phases are multicellular. அதாவது இங்கே வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜாக இருக்கட்டும், ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து மல்டிசெல்லுலார். தே டிஃபர் இன் த டாமினன்ட் ஃபேஸஸ். அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை தே டிஃபர் இந்த டாமினன்ட் ஃபேஸஸில். அது என்ன அப்படின்னா, பரையோஃபைட்டில் வேறு மாதிரி இருக்கும், டெரிடோஃபைட்டில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பரையோஃபைட் அப்படின்னா மாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் தான் வந்து டாமினன்ட், அதாவது லீவ்ஸ் வந்து ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறமா உங்களுக்கு ஃபுட் சீட்டா அண்ட் கேப்சூல் இருக்கும். டாமினன்ட் இண்டிபெண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக், எய்தர் இட் கேன் பி தாலாய்ட் இன் கேஸ் ஆஃப் மார்கான்ஷியா ஆர் இட் கேன் பி எரெக்ட் இன் கேஸ் ஆஃப் மாசஸ். Now sporophyte, it alternates with the short-lived multicellular sporophyte that is totally or partially depending on the gametophyte. நம்ம பார்த்தோம்ல bryophyteல வந்து sporophyte is depending on the gametophyte. sporophyte அப்படின்னா food, seta and capsule ஞாபகம் வச்சுக்கோங்க. And the sporophyte will derive the nutrition from the gametophyte. All bryophyte will show the haplodiplontic life cycle. So இதுதான் gametophyte will produce gametes, syngamy, zygote. bryophyte பொறுத்த வரைக்கும் sporophyte வந்து food, seta, capsule. capsule இருக்கிற spore mother cell will undergo meiosis and it will produce 4 haploid spores. spores வந்து என்ன அப்படின்னா, either அவங்க வந்து they will fall and they will germinate and they will germinate directly, but in case of mosesல மட்டும் spores வந்து ரெண்டு ஸ்டேஜில் இருக்கும். ஒன்று வந்து primary protonema, அதுக்கப்புறமா secondary protonema. ஸ்போரை தவிர மற்ற பிளான்ட் பார்ட்லேருந்து டெவலப் ஆனது. அண்ட் இந்த செகண்டரி புரோட்டோனிமா தான் உங்களுக்கு லீஃபி ஸ்டேஜ் இருக்கும். இந்த லீஃபி ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் bryophyte. இங்கே வந்து bryophyteல வந்து டாமினன்ட் ஃபேஸ் என்ன, ஹாப்ளாய்ட். அப்போ இந்த லைஃப் சைக்கிளை நம்ம என்ன சொல்லணும், ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் டெரிடோஃபைட்டில் ஃபர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தோம்ல, ஃபர்னில் வந்து ஸ்போரோஃபைட் தானே டாமினன்ட். இட் இஸ் டாமினன்ட் இண்டிபெண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸில் gametophyte, it's alternating with the sporophyte with multicellular, saprophytic or autotrophic but independent short-lived haploid gametophyte. அதாவது gametophyte of the pteridophyteக்கு பேர் என்னன்னா prothallus, but it is independentல simple. pteridophyteல வந்து ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணனா ஞாபகம் இல்லை, பட் அதான் pteridophyteல வந்து both gametophyte and sporophyte. ஓகேவா, gametophyte, sporophyte ரெண்டு பேருமே வந்து இண்டிபெண்ட் தான், தனித்தனியாக they will live. ஓகேவா, ஆனால் டெரிடோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் தான் வந்து டாமினன்ட் ஃபேஸு, gametophyte வந்து ரிசெசிவ் ஃபேஸ். now all pteridophyte will exhibit this pattern. அப்போது லைஃப் சைக்கிள் ஆஃப் pteridophyte வந்து டாமினன்ட் ஃபேஸ் வந்து என்ன, ஸ்போரோஃபைட்டா. அப்போது இதை வந்து நம்ம டிப்ளோ ஹாப்ளான்டிக் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் புக்கில் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக் சொன்னதுனால யூ ரீட் இட் அஸ் ஹாப்ளோடிப்ளான்டிக் இட் செல்ஃப். நவ் ஆல்கேயில் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே இருக்கும், ஹாப்ளான்டிக்,
life cycle where gametophytic stage தான் வந்து dominant. Diploid phase is represented by zygote. Zygote will undergo meiosis, zygotic meiosis, namely Chlamydomonas. Algae பார்த்தீங்கன்னா diplontic life cycle இருக்கும் where sporophyte is dominant, gametophyte is recessive, gametophyte is depending on the sporophyte. Example fucus. Some algae will also exhibit haplodiplontic, some algae will have இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டும் இருப்பாங்க, haplodiplontic. Very important, most of the time இதில் question கேட்பாங்க. Most of the algal genera are haplontic, but few algae like Ectocarpus, Polysiphonia and kelps, brown algae, red algae, அவங்க வந்து they show haplodiplontic like pteridophyte and bryophyte. They might show diplontic life cycle like angiosperms and the gymnosperms. Example வந்து fucus. I hope this is clear. That's all with the life cycle of the life cycles. Now let's solve this question. Read the following statement A to E. அதில் எது வந்து கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கோ வித் தி ஸ்மாலர் ஸ்டேட்மெண்ட், எந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். Coralloid root in Cycas have VAM. No, it will have blue-green algae. C is wrong. We have to choose the right one. So you got the answer. This the answer. Okay, let's check the options, other options also. Moss and lichens are the first organism to colonize the bare rock, ecological succession la. So this is right. Selaginella is homosporous pteridophyte. Completely wrong. B varadu. Selaginella வந்து hetero. Next, main plant body in bryophyte is gametophyte, whereas in pteridophyte it is sporophyte. Correct. In gymnosperms, male and female gametophytes are present within the sporangia that is located on the sporophyte. Correct. இப்போ தான் நம்ம பார்த்தோம் life cycle. Now read the following statement A to E and answer the question. So again we have to select the correct one. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணணும் தான். இன் liverworts, mosses, ferns, gametophytes are free living. கரெக்ட். liverwortsலேயும் மாசஸ்லேயும் வந்து அவங்க வந்து bryophyte, அவங்களுக்கு கண்டிப்பாக gametophyte தான் டாமினன்ட், ஃப்ரீ லிவிங். ஃபர்ன்ஸ் வந்து டெரிடோஃபைட்டில் வந்து போத் gametophyteம் ஃப்ரீ லிவிங் தான், ஸ்போரோஃபைட்டும் ஃப்ரீ லிவிங் தான். Okay, so this is right. Now gymnosperms and some ferns are heterosporous. Yeah, gymnosperms வந்து எல்லாருமே heterospores தான். fernsல அதுதான் இல்லை, ferns வந்து டெரிடோஃபைட்டில் உங்களுக்கு ரெண்டு இருக்கும், ஹோமோஸ்போரஸ். டெரிடோஃபைட் வந்து மோஸ்ட்லி ஹோமோஸ்போரஸ், பட் சம் செலாஜினெல்லா அண்ட் சால்வேனியாலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து heterosporous. So this is also right. Sexual reproduction in fucus, volvox and albugo is oogamous. Correct. fucus volvox வந்து algae, albugo அப்படின்றது fungi. ஃபங்கையில் வந்து நான் சொன்னேன் ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள், அவங்கள வந்து ஃபங்கை மோஸ்ட்லி ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் ப்ளஸ் இந்த ஆல்புகோன்றது கொஞ்சம் ஹையர் ஃபங்கையில் கொஞ்சம் ஹை லெவல். oogamous அப்படின்றது அட்வான்ஸ் type of reproduction where male will be small and motile, female will be large and static, and the fertilization is going to be internal. சரியா? So this is also right. The sporophyte in liverworts is more elaborate than the mosses. No, the sporophyte in moss is more elaborate, so this is wrong. In both Pinus and Marchantia are dioecious. இல்லை, Marchantia வந்து dioecious, Pinus வந்து monoecious. ஸோ 5ல் வந்து உங்களுக்கு 1 2 3 delta is the right answer. It's all about the chapter Plant Kingdom. Thank you.